உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானமும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளில் அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது, ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சால்வ் பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். டியூட்ரானமி 28 12ஆம் வசனத்தை நம்ம படிச்சுன்னு வந்துன்னு இருக்கிறோம். ப்ராப்பர் டைமில் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணி உன் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். இப்போ பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பட் யூ வில் நெவர் நீட் டு பாரோ ஃப்ரம் தெம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. எப்படி ஆசீர்வதிக்க போறாருன்னா, நீ கையிட்டு செய்கிற அந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு மிகுதியான அறுவடையை கொடுத்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன் சேலரியில், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மணி ஃப்ளோவை உன் வாழ்க்கையில் கொடுத்து நீ கடனே வாங்காத அளவுக்கு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது தான் பிரதான ஒரு வாக்கு தத்துவம். பாருங்க, எனக்கு ரொம்ப இதை ஆண்டவர் விரும்புகிறார். நீ கடன் வாங்காத இருக்கிறத விரும்புகிறார், நீ தலையா இருக்கிறத விரும்புகிறார், நீ வாளா இருக்கிறத விரும்பலை. அப்போது கடத்தில் இருக்கிறவங்க வாளா தலையான்னு கேட்டால் வாள் தான் பாருங்க. ஆனால் அது ஆண்டவருடைய சித்தமே இல்லவே இல்லை. இங்கே பைபிள் சொல்லுது, Deuteronomy 28:12, the Lord will send rain at the proper time from his rich treasury in the heavens and will bless all the work you do. You will lend to many nations, but you will never need to borrow from them. அவங்க கிட்டேருந்து நீ கடன் வாங்க தேவையில்லை. ஏன்னா நீ செய்கிற காரியத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். அவர் ஆசீர்வதிச்சார்னா உன்னால நினைச்சதை வாங்குற அளவுக்கு உன் வாழ்க்கையை கர்த்தர்னால மாற்ற முடியும். பாருங்க, டியூட்ரானமி 28:44 நம்ம பார்க்கிறோம், they will lend money to you but you will not lend to them. They will be the head and you will be the tail. பாருங்க, இங்க எவங்கிட்ட பணம் இருக்கோ அவன் கடன் வாங்க மாட்டான் இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கையே ஆசீர்வதிக்கிறார்னா, உன் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா உனக்கு அதுலேருந்து பணம் வரும். நீ அப்போ தலையா இருப்ப தவிர வாளா இருக்கவே மாட்ட. அப்போ நீங்க கடன் வாங்கிறது கர்த்தருடைய சித்தமானாக்கா இல்லை. கடன்ன்றதே ஒரு சாபம். ஏன்னா டியூட்ரானமி 28 ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி சாபம் 44வது வசனத்தில் சொல்லுது, they will lend money to you. இந்த நியாய பிரமாண புஸ்தகத்திலேருந்து நீ இந்த நியாய பிரமாணத்தை நீ செய்யலைன்னா சாபம் உன் மேலே வரோன்னுக்குது. அப்போது நம்ம சபிக்கப்பட்டவர்கள் இல்லை. ஏன்னா கிறிஸ்து இயேசு நியாய பிரமாணத்தினால வருகிற எல்லா சாபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். அப்போ நம்ம நீங்களாக்கி எப்படி ரட்சித்தார் அப்படின்னா, இயேசு சாபமாய் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுகிற வண்ணமா நம்ம எல்லாருமே சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா கடன் வாங்க ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது அது பண்ணி நம்ம மேலே வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடன் வாங்குகிறோம், லோன் வாங்குகிறோம், அந்த லோனை கட்டுறதுக்கு ஃபைனான்ஸ் வாங்குகிறோம். வட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், இல்லை ஒன்று ஒரு கல்யாணம் நடத்தணும்னா நம்ம நினைக்கிறோம் கடன் இல்லாமல் ஒரு கல்யாணத்தை நடத்த முடியாது, கடன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது, கடன் இல்லாமல் ஒரு நன்மையை நம்ம பெற முடியாது, நம்ம டிவி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு மிடில் கிளாஸ் உடைய மைண்ட் செட்டே என்னன்னாக்கா, லோன் வாங்கி வீட்டுக்கு டிவி வாங்கி நாங்கள் டிவி வாங்கிட்டோம் அப்படின்னு காட்டுறது தான் பாருங்க. அதை லோனில் வாங்கி அதை கட்ட முடியாமல் இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆனால் இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, கடன் வாங்கிறது சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்களை அதுக்கு அழைக்கப்படலை. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். நம்மளா ஒரு தீர்மானத்தை எடுத்து என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நானும் கடன் வாங்கியிருக்கிறேன், நானும் கடத்தில் விழுந்திருக்கிறேன், ஆனால் நான் கேட்குறதே விட்டுட்டேன்.
ஏன் சில நேரத்தில் நம்ம பெருசாக செய்ய முடியல அப்படின்னா, பெரிய தரிசனம் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் கடன் இருக்கிறதுனால அந்த கடன் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுது. வருகிற நாட்களில், இப்போ இல்லை, வருகிற நாட்களில் கடன்களை குறித்து அதிகமாய் நம்ம பேச போகிறோம். கடன்லேருந்து நம்ம வெளியே வரப்போகிறோம். நான் சொல்கிறேன், இந்த 100 நாளில் இந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா, தியானிப்பீங்க அப்படின்னா, இது ஆண்டவருடைய ஆசீர்வாதமே இல்லை. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எதை கொண்டு வருதான்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வருதான். அதுவும் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அப்போ லோனு, கடன் எல்லாம், ஃபைனான்ஸ், வட்டி, அது எல்லாமே என்னன்னா வேதனையை கொண்டு வருகிற ஒரு பணம். பாருங்க, நீ யாருக்கிட்டயோ வாங்கிறதோ இல்லை யாருக்கிட்டயோ கையேந்தி நிற்கிறதோ கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை. இப்போ கோல்டு இருக்கு, அந்த கோல்டு அடமானம் வைக்கிறதும் கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை. அப்போ நீ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை, கடனா ஆயிட்டினா, ஒருத்தங்கிட்ட கடன் வாங்குறன்னா பைபிள் சொல்லுதுன்னு, எவன் உனக்கு கடன் கொடுக்குறானோ அவருக்கு நீ கடனால் அடிமையா இருக்கிறியா. உன்னை எகிப்திலேருந்து ஆண்டவர் கொண்டு வந்தது அடிமையா இருக்கிறதுக்கு இல்லை, அந்த அடிமைதனத்திலேருந்து கொண்டு வந்து ராஜ வாழ்க்கையை உனக்கு கொடுக்கறதுக்காக தான். இன்னைக்கு ஆண்டவர் இன்னும் செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில இன்னும் பெருசா ஏதோ பண்ணல, ஏதாவது பண்ணி நம்ம வாழ்க்கையை முடிச்சிடலாம் வாடா அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோ, பிள்ளைக்கு நான் எப்படின்னா நடத்தினோம், என் மனைவி எப்படின்னா நான் சந்தோஷப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி டிவி வாங்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிரிகிற காரணமே கடன்னால தான். லோன் வாங்கி வாங்கி கொடுத்து கொடுத்து கொடுத்து, அது வாங்கி பொருள் வாங்கும்போது நல்லா இருக்கு, கட்டும் போது அவங்களுக்கு கசக்குது. என்னடா சம்பாதிக்கிற பணம்லாம் இதுக்கே போகுது. அப்போ கடன் வாங்கலைன்னா சம்பாதிக்கிற பணத்தை நீ அனுபவிப்ப, வட்டி இல்லாம. நீ யாருக்கோ வட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்புங்க. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், என் நல்ல பொக்கிஷத்தை நான் திறப்பேன்றார். ஏற்ற காலத்தில் நான் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்கிறார். உன் வாழ்க்கையில் நீ செய்கிற காரியத்தை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். யார் நம்புறது இல்லைன்னா, நான் செய்கிறது இவ்வளோ சம்பளத்தில் இவ்வளோ கடனை வாங்கி வச்சுக்கினீங்கன்னா, இன்றைக்கி பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சுங்கலாம் 1 லட்சம் சம்பளம், ஆனால் 90,000 கடனுக்கே போதும் வட்டியோட. டிவி இருக்குது, பெரிய வீடு கட்டுறாங்க, பட் அது ஆண்டவர் சித்தம், அது ஆசீர்வாதமா அப்படின்னாக்கா அது ஆசீர்வாதமே இல்லை. கடன் வாங்காத இருக்கிறது பெட்டர், லோன் வாங்காத இருக்கிறது பெட்டர், கார் லோனில் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர், வீடு லோனில் கட்டாமல் இருக்கிறது பெட்டர். அப்போ நீங்கள் பாட முடியாதுல்ல, எனக்கு ராஜாவாக வாழ வாய்ப்பே இல்லை. அது ஊரில் கடனாளியாக இருப்பீங்கன்னா, நீங்கள் கடன் வாங்குறீங்கல்ல, அவனுக்கு அடிமையாக இருக்கிறீங்க. ராஜ வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறத நீங்கள் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் கடன் வாங்காதீங்க நான் சொல்ல வரல, ஆனால் கடன் வாங்கினீங்கன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை, சாபம் தான் சொல்ல வரேன். அல்லேலூயா. நான் அதிலெல்லாம் வந்திருக்கிறேன், அதில் போயிருக்கிறேன், மாட்டி இருக்கிறேன், அனுபவித்து இருக்கிறேன். பேச்சுங்களை வாங்க வேண்டியது வரும், பெருசாக சாதிக்க முடியாது. அவசரப்பட்டு நீங்களா ஒரு முடிவெடுத்து எதுனா பண்ணி என் மனத்தை நான் காப்பாற்றிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, கடன் மேலே கடன், கடன் மேலே கடனை வாங்குவோம். அப்போ நீ அடிமையாக இருக்கிறது. அப்போ என்னன்றோன்னா, கர்த்தர்னால செய்ய முடியல, நம்ம எதனா செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறிடலாண்டா அப்படின்றோம். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் கர்த்தர் இதை பேசிட்டு இருக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிட்டு இருப்பீங்கனாக்கா, அந்த கடனை தீர்க்க பாருங்க, அந்த கடனுக்கு இன்னொரு கடனை வாங்காதிருங்க. நீங்க முடிவு பண்ணுவீங்கன்னா, இஃப் யூ டேக் டிசிஷன், தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா, நான் கடன் வாங்கக்கூடாது, ஏன்னா என் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, நான் செய்யறத ஒருத்தர் ஆசீர்வதிக்க இருக்கிறார், நான் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை வைக்க போறார், என் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ஏன்னா நான் தலையா இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார், நான் வாளா இருக்கிறத கர்த்தர் விரும்புறது இல்லை. ஆமென். பாருங்க, டியூட்ரானமி 15:6 சொல்லுது,
Deuteronomy 28:12-13 சேர்ந்து இதில் வருது. 15:6 The Lord your God will bless you as he has promised. கர்த்தர் உனக்கு சொன்ன மாதிரியே உன்னை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. அவர் சொன்ன மாதிரியே உன்னை ஆசீர்வதிப்பாரு. You will lend money to many nations. அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப. You will lend money to many nations but will never need to borrow. You never need to borrow. நீ எங்கேயோ போய் கடனுக்கு நிற்க தேவையில்லை. ஒன்று உனக்கு தெரியணும், the Lord your God, the Lord my God is there to bless me. What he has promised me. If you believe on God's promise, நவம்பர் மாதம் ஒரு ப்ராமிஸ், வாரத்துக்கு ஒரு ப்ராமிஸ், டெய்லி ஒரு ப்ராமிஸ், ஜான்வரி 1 ஒரு பெரிய வாக்குத்தத்தம் வரும். அந்த வாக்குத்தத்தத்தையே மறந்துட்டு நம்ம கடனுக்குள்ளே போய் இந்த வருஷமாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி இன்னும் அடிமை தனத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சூப்பர் நேச்சுரலாக இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், இன்னும் 3 வருஷத்துக்கு லோன் இருக்கே, இன்னைக்கு நிறைய இருக்கே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் நம்புவீங்கன்னா, நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா, இந்த லோன் அடுத்த வருஷம் இந்த லோன் வருது, இந்த லோனில் இந்த கடத்தை தீர்த்தலாம், இந்த வட்டியை வாங்க தீர்த்தலாம். லோனை நம்பாதீங்க, லோன் கொடுக்குறவனை நம்பாதீங்க. உங்கள் அக்காவையோ உங்கள் அண்ணனையோ அவன் கொடுத்துருவான் இவன் கொடுத்துருவான் நம்ப தேவையில்லைங்க. யாருமே உன்னை மீட்கிறதுக்கு வரமாட்டாங்க, உன்னை ரட்சிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. அந்த கடனில் நீ மாட்டிட்டு இன்னைக்கு சாகிற அளவுக்கு, கணவர் மனைவி பிரிகிற அளவுக்கு, குடும்பம் பிரிகிற அளவுக்கு கடன் அன்பை முறிக்கோன்றாங்கல்ல, அது ரொம்ப உண்மையான வார்த்தை. கடன் ஒரு நண்பனை முறிக்கும், குடும்ப அன்பை முறிச்சிடும். சே அப்படின்ற மாதிரி ஆகிடும், வெறுத்துருவோம், பிரிஞ்சிடுவோம், கசப்பு உண்டாகும். கடன் வந்தா அதுதான் நிலைமை பாருங்க. கடன் எவங்கிட்ட பணம் இருக்கோ அவன் ஏழைய ரூல் பண்ணுறது தான் அந்த பிரின்சிபல் இருக்கு. ஒரு ஏழை, நீ ஏழையா இருக்கலாம் ஆனால் நீ ரூல் பண்ணுவ இல்லை. உன்கிட்ட பணம் இருக்கணும் நீ ரூல் பண்ணுறதுக்கு. உன் பேச்சுக்கு மதிப்பு வேணுமா, அதுக்கு பணம் இருக்கணும். உன்னுடைய பாருங்களேன், ஒரு சுவிசேஷத்தில் கூட நான் கட்சி வரைக்கும் ஒன்றுத்துக்குமே சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தா என் பின்னாடி வருவேன், ஐயோ பாடுறா அவனே கடவுளை தேன்னுங்கிறான், அவனுக்கே ஒன்றும் இல்லை, இவன் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுனுங்கிறான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சுவிசேஷம் இல்லை. ஆனால் சில நேரத்தில் நம்ம முட்டாள் தானங்க, நம்ம போய் இஷ்டத்துக்கு கடன் வாங்கி மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணோம், மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணோம், மற்றவங்களை திருப்தி படுத்தணும், அவங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் தான் பிடிக்குமேண்டு கடன் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய தேவை இல்லை. இதில் பிள்ளைங்களுக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிவிட்டு கடன் வாங்கினே உங்கள் கல்யாணத்துக்கு தான் கொஞ்சம் கட்டினா என்னென்னு ப்ரெஷரை தூக்கி பிள்ளைங்க மேலே போடுறது, குடும்பத்து மேலே போடுறது. இது வரைக்கும் கடன் வாங்கிட்டு இருக்கலாம், ஆனால் இனி கடனே வாங்காதீங்க. அது ஆசீர்வாதமே இல்லை. பைபிள் அது ஆசீர்வாதம் சொல்ல, எப்படின்னா வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்ல. ஆண்டவர் உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். Deuteronomy 15:6 The Lord your God will bless you as he has promised. You have a promise. உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உன்னை அழைக்கும் போது உன்னை வைத்திருப்பார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை நம்பினவனா இல்லாம மனைவியோடைய பேச்சை கேட்டு ஆகார கல்யாணம் பண்ணி பிள்ளை பெடுத்த உடனே கடைசியில் அதுவே அவங்களுக்கு பிரச்சனையா மாறுச்சு. அவசரப்பட்டுட்டோன்னா ஆண்டவருடைய காலத்துக்கும் ஆண்டவருடைய நேரத்துக்கும் பொறுமையா இல்லைன்னா நாம் கடன்ல சிக்குவோம். இந்த உலகத்துக்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்குது காட்டணும்னு ஒரு வேலைக்காட்சி மூலியமா பெற்றெடுத்தான், ஆனால் அந்த வேலைக்காட்சி அவளுக்கு ஆபத்தா முடிஞ்சிச்சு. நான் சொல்றேன், யாருக்காக நீ கடன் வாங்கினியோ அவங்களே உன்னை பகைக்குவாங்க. ஏன்னாக்கா நீ கடன்ல இருக்கும் போது நீ வாங்கி கொடுக்கும் போது நல்லா இருக்கும், ஆனால் யாருக்காக நீ கடனாளியா மாறினியோ அவங்க கூட உனக்கு உதவ மாட்டாங்க. அப்போ நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்கள் மனைவிக்கு செய்யணுமா, உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்யணுமா, உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதை நம்புங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்க. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் சொல்லுங்கள், the Lord your God, I have a God who blesses me.
பாருங்க, அவர் சொல்றார், the Lord your God will bless you as he has promised. உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்புறம் சொல்றாரு, you will lend money to many nations. You will lend money to many nations. அநேகருக்கு பணத்தை நீர் கடனா கொடுக்கிற அளவுக்கு கொண்டு வைப்பார். But will never need to borrow. நீ எப்பவுமே கடன் வாங்கவே தேவையில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ நம்பும் பொழுது நான் சொல்றேன், நீ கடனே வாங்காத அளவுக்கு ஒரு மணி ஃப்ளோவை உனக்கு கொடுக்கப்படுற அந்த தேசத்துல கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய கடன்களை கர்த்தர் ரத்து பண்றார். நீங்க நம்புவீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க முடிவுக்கு வருவீங்கன்னா, கடன் இல்லாத வாழ்க்கையை உங்களால என்னால வாழ முடியும். நீங்க சொல்ல 3 வருஷத்துக்கு நான் கடனா இருக்கிறேன், அது தீர்த்துற வரைக்கும் நான் அடிமையா அப்படின்னாக்கா, நீங்க கர்த்தரை நம்புங்க. 3 வருஷத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக மாட்டார். நீங்க நம்புவீங்கன்னா, நீங்க முடிவு, நான் இனி எந்த லோன் வாங்க மாட்டேன், எந்த அடிமைதனத்தில் நான் இருக்க மாட்டேன், என் கைகளை ஆசீர்வதிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதித்தவனா இருக்கிறதுனால, உங்க ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை கொண்டு வர்றதுனால எனக்கு வர வருமானம் எல்லாத்துலயும் கடனை தீர்க்க போறேன். நான் கடனை தீர்க்கிறதுக்கு முடிவுக்கு நான் தீர்த்துறேன், வாங்க மாட்டேன். இதுக்கு மேல நீங்க டேக் ஓவர் பண்ணி, இது வரைக்கும் நான் முட்டாளா இருந்துட்டேன், இது வரைக்கும் நான் அறிவில்லாம இருந்துட்டேன், அறிவில்லாததுனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கலாம். பாருங்க, உங்க வாழ்க்கை இஷ்டத்துக்கு கடன். இன்னைக்கு நிறைய பெண்டிங்ஸ் இருக்கலாம், தேவைகள் கட்ட வேண்டியது இருக்கலாம். ஐயோ, என் வைஃப் முன்னாடி நான் அவமானப்பட விரும்பல, ஐயோ எங்கள் அண்ணன் முன்னாடி நான் அவமானப்பட விரும்பலை, என் குடும்பத்து முன்னாடி நான் அவமானப்பட விரும்பலைன்னு அந்த கடனுக்கு இன்னொரு கடனை வாங்குறோம். அப்போ அங்கே அவமானப்படுறோம். ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுட்டுக்கிறோம். நானும் அந்த தவறுகளை பண்ணியிருக்கிறேன். இந்த வசனங்கள் தெரிஞ்ச உடனே தீக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். கர்த்தர் தீர்த்து கொண்டு இருக்கிறார், உன்னை தாழ்வுல விட மாட்டார். இந்த சத்தியத்துக்கு அப்புறம் உன்னை தாழ்வுல கர்த்தர் விடுறதுக்காக இந்த சத்தியத்தை ஆண்டவரோட பேசல. பாருங்க, பைபிள் சொல்லுது, but they will not rule over you. You will rule many nations, but they will not rule over you. They cannot rule over you. That is not God's plan. ஆனா நீ கடன் வாங்கினா they will rule over you. You are under them because they have money. Hallelujah. இங்க என்ன பேசுறார் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். You will lend money. பணத்தினால உன்னை ஆசீர்வதிக்க போறார். அவர் வாக்களித்த மாதிரியே அவருடைய பணத்தினால உன்னை ஆசீர்வதிக்க போறார். அவர் உனக்காக தரித்திரனா மாறி இருக்கிறார். நீ ஐஸ்வர்யவானா இந்த உலகத்துல இருக்கணும்ன்றதுக்காக.